காவேரி கிட்ட வந்து குமரன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாரி வெண்ணிலாவ தள்ளி விட்டது வந்து தானா எதுவுமே நடக்கல. தள்ளி விட்டதே வந்து பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னோனே, இங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி நீங்க என்ன சொல்றீங்க மாமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா பசுபதி வந்து அவர தள்ளி விட்டுறாரு. அப்படியே வண்டியாலேயே. அடுத்து வந்து கீழ விழுந்தவரு ஃபோனும் கீழ விழுந்தது. அந்த ஃபோன் எடுத்து பசுபதி வந்து கால்ல போட்டு அப்படியே நசுக்கி, அப்படியே உடைச்சு விடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே வீடியோவ வெளியிடலாம்னு நினைக்கிறியா? நீ இதனால நான் மாட்டுவேன்னு நினைக்கிறியா? இப்ப என்னடா பண்ணுவ? அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாரு. குமரன் அவர்ட்ட சண்டைக்கு போறாரு. அந்த டைம்ல நிவின் அங்க வராரு. நிவின் வந்து குமரனையும் வந்து அவங்களே விலக்கி விடுறாரு. "இனிமேட்டு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால" அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. பசுபதி இதனால குமரன் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நிவின் கிட்ட சொல்றாரு. நிவின் அதிர்ச்சி அடைய "நீங்க என்னென்ன சொல்ற?" அப்படின்னோனே, "எல்லாம் வந்து இந்த பசுபதி தான். இவர் தான் வந்து நம்ம விஜய் மேல பழிய போட்டுருக்காருன்னு" நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதிர்ச்சி அடையிற நிவின். இங்க வந்து காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ஏன் கால் பண்ண எடுக்கவே எடுக்கல? ஏன் மாமாவோட ஃபோன் கட் ஆயிடுச்சு? ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க காவேரி. இங்க நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாரு. "மாமா பத்திரமா பார்த்துங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. இங்க வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி, இந்த மாரி வெண்ணிலாவ தள்ளி விட்டது வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. பசுபதி தான் இதுக்கெல்லாம் காரணம். பசுபதி தான் வெண்ணிலாவ பேசிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம விஜய். "நீ என்ன சொல்ற காவேரி?" அப்படின்னோனே, "இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்தது. இந்த மாரி அவ பண்ணிக்கிட்டான்னு" சொன்னோனே, "ஆனா இப்ப தெரியுது பார்த்தீங்களா? அதனால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. அந்த பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம். வேணும்னே வெண்ணிலாவ வந்து புடிச்சு தள்ளி விட்டதால தான் வெண்ணிலாக்கு இந்த மாரி நிலைமை இருக்கு. அந்த பசுபதிய சும்மாவே விடக்கூடாதுங்க" அப்படின்னோனே, அந்த அவன சும்மாவே விடமாட்டேன். இவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுருக்கான்ல, அவன சும்மா விடமாட்டேன். சரி காவேரி. ஆமா வீடியோ எடுத்தேன்னு சொன்னாரு. அது என்னாச்சு? அது ஏன் கேட்குறீங்க? பசுபதி மறுபடியும் விரட்டிட்டு வந்துட்டு, எங்க மாமாவ தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வீடியோவும் எடுத்துட்டு உடைச்சிட்டு இருக்கான் ஃபோனையும் அப்படின்னோனே, என்ன காவேரி இப்படி நடந்திருக்கு? ஆமா, உங்க மாமா இப்ப நல்லா இருக்காருல்ல? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நிவின் கால் பண்ணாரு. எங்க மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையாம். ஆனா அந்த பசுபதி பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லங்க. அந்த ஆள் இவ்வளவும் பண்ணிட்டு, கடைசியா எல்லாமே வந்து உங்க மேல பழிய போட்டுருக்கான். அந்த ஆள சும்மா விடக்கூடாதுங்க. இல்ல காவேரி நீ கவலையப்படாத. இதுக்கப்புறம் தான் இந்த விஜயோட ஆட்டமே இருக்கு. இவ்வளோ நாள் பசுபதி பார்க்காத விஜய பார்ப்பான். அவனுக்கு இருக்கு. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ டென்ஷன் ஆவாத. நான் பார்த்துக்கிறேன் காவேரி. என்கிட்ட விட்டுரு. சரி உங்க மாமாவையும் நிவினையும் என்ன மீட் பண்ண சொல்றியா? அப்படின்னா சரிங்க நான் மீட் பண்ண சொல்றேன். சரி என் அட்ரஸ வந்து குடுத்து அனுப்பு. அவங்க எப்போ வராங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உங்க மாமா கிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குன்றாரு. சரிங்க சரிங்க அப்படின்றாங்க. இங்க வந்து வீட்டுக்கு வந்து குமரன் வந்தோனே எல்லாருமே பதறிப்போய் என்னாச்சு குமரனுக்கு கை கால்லாம் அடிபட்டுருக்கோன்னே பைக்ல தெரியாம ஸ்லிட் ஆகி விழுந்துட்டாரு. வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அத கேட்டு என்னடா நீ பார்த்து போமாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே பதறி போறாங்க. இங்க காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து இருக்காங்க. உடனே வந்து மாமா ஒண்ணும் இல்லல. எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படி சொல்றாங்க. அடுத்து வந்து நல்ல காலம் மாமா நீங்க உண்மைய சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அப்படின்னோனே நிவின் தாம்மா இந்த ஐடியாவ சொன்னான். இந்த மாரி சொல்ல வேணாம் எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோனே சரிங்க மாமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த மாரி கைக்கு எட்டுனது இந்த மாரி ஆயிடுச்சே. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் வந்து அந்த ஆளுகிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. சொல்லாமயே இந்த எடுத்துன்னு வந்துட்டேன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. பரவாயில்ல மாமா விடுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமா இருந்திருக்கும். அப்ப அதனால கேள்வி கேட்கணும்னு தானே தோணும். அப்ப எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியும்? இவ்வளோ தூரம் நீங்க பண்ணதால தான் எங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சது. இல்லைன்னா நாங்களும் வந்து வெண்ணிலாவ வந்து தவறான முடிவுக்கு தான் போயிருப்பா. அவ கண்டிப்பா வந்து தள்ளி விடலன்னு தான் நினைச்சிருப்போம். இப்ப தானே எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. சரி சரி அக்கா வரா அப்படி சொல்றேன். ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? பார்த்து போமாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வருத்தப்படுறாங்க. அக்கா மாமாக்கு எதுவுமே ஆகலக்கா. சின்ன சிராய்ப்பு தான்க்கா. ஏன்க்கா பயப்படுற? இல்லடி இந்த மாரி ஆனோனே அக்கா ப்ளீஸ்க்கா அப்படி சொல்லிட்டு அவங்க அக்காவ சமாதானப்படுத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்து இதோட முடியும்.